ஆடி அமாவாசையையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடலில் நீராடி தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்தனர். ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குற்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வந்திருக்கு. அதிகமான கூட்டம், நிறைய கூட்டம் வரும்னு எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளும் திருக்கோயில் நிர்வாகமும் யாத்திரை பணியாளர் சங்கமும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடி கோயில்களில் உள்ள 22 தீர்த்தங்களையும் தீர்த்தம் குளித்து சாமி தரிசனத்துக்கு நீண்ட வரிசையில் என்று சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தவித இடையூறும் இல்லாமல் கூட்டம் வரிசையாக போய்கிட்டு இருக்கு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆடி அமாவாசையான இன்று குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வந்திருந்தனர். ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருவதால் முதல் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது அல்ல என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே சிலர் திதி கொடுக்க வரவில்லை என கூறப்படுகிறது. தர்ப்பணம் கொடுத்தவர்கள் தங்கள் வம்சம் செழிக்கவும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையவும் ஆற்றில் பிண்டம் கரைத்து வழிபட்டனர். சதுரகிரியில் உள்ள சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தானிப்பாறை அடிவாரத்தில் குவிந்த பக்தர்களுக்கு காலை 7 மணி முதல் மலையேற அனுமதி வழங்கப்பட்டது. அவர்கள் நீரோடைகளில் குளிக்கவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்திருக்க கூடாது எனவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசை தினம் என்று பக்தர்கள் கருதியிருந்த நிலையில் அடுத்த மாதம் 16ஆம் தேதிதான் ஆடி அமாவாசை திருவிழா என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அருவிக்கரையில் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அதிகாலை முதலில் அவர்கள் அருவிக்கரைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருவதால் எந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது என மக்களிடையே குழப்பம் நீடித்த நிலையில் ஆடி மாதத்தில் வரும் 2 அமாவாசைகளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதில் தவறு இல்லை என பண்டிதர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் மயிலாடுதுறையில் உள்ள துலாக்கட்ட காவிரி கரை, குமரி கடற்கரை, பவானி கூடுதுறை, திருவையாறு காவிரி உள்ளிட்ட இடங்களிலும் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். முன்னோர்களுக்காக வாழை இலையில் பச்சரிசி, காய்கறிகள், கீரைகள், எள் உள்ளிட்டவற்றையும் படைக்க வைக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.